ஏய் ஸ்ரீ, எங்கே கோயிலுக்கா என்ன? கூடலாம் வச்சுருக்க, கோயிலுக்காக தான் இருக்கும். ஏன் மாமா வீட்டில் தானே இருந்தேன். மாமாட்ட சொல்லியிருந்தா மாமா கொண்டு வந்து விட்டுருப்பான்ல. நீ ஒண்டிடம் நடந்து போகிறது மாமாவுக்கு மனசு வலிக்குது இல்லை? வலிக்கும் வலிக்கும். ஏன் மனசு வலிக்காது? இல்லைனா நைட்டு அத்தை இருக்குன்னு கூட எங்கள் அம்மா இருக்குன்னு கூட தெரியாமல் நீங்கள் என்கிட்ட சொல்லி விட்றீங்க. எங்கள் அம்மா அப்புறமா என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு எவ்வளோ கொட்டுக்கா வாங்கினேன் தெரியுமா? எங்கள் அம்மா ஒரு வயசு பிள்ளை ஆம்பளைங்க கொண்டா இருக்கக்கூடாது, இது இந்த ஊர் உலகம் தப்பாக பேசும், அப்படி இப்படின்னு என்னை என்ன பேச்சு பேசிட்டாங்க தெரியுமா? கொட்டுக்கான வாங்கினேன். உங்களுக்கு என்ன அப்படியே சொல்லிட்டு கம்மி போய் படுத்துட்டீங்க. ஏய் ஸ்ரீ, என்ன இப்படி சொல்கிற? நான் போய் ஒன்றும் படுக்கலை. நீ என்னென்னா பேசிகிட்டு இருந்த, என்னென்னா கேட்டுட்டு இருந்த, எல்லாத்தையும் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம பண்ணவும் தப்பு தானே. நான் வந்திருக்கக்கூடாது. நீ டெக்கரேட் பண்ண போனா, நீ டெக்கரேட் பண்ணதே தப்பு என்னை பொறுத்தளவு. ஏன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா இதை போய் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டை மாதிரி போய் பண்ணுற. அப்புறம் திட்டு வாங்காமல் என்ன பண்ணுவ? போதுமே, நீங்களே போய் போட்டு கொடுத்துருவீங்க போல அம்மா கிட்ட. உங்கள்கிட்ட இனிமேல் நான் பார்த்து தான் நடந்துக்கணும். போங்க, நான் போகிறேன். ஏய் இரு கோவப்படாத. எதுக்கு கோவப்படுற? மாமா தானே, விடு, பேசிக்கலாம். வா வண்டியில் உட்காரு, நான் கோயிலுக்கு கொண்டு போய் விட்றேன். ஒன்றும் வேணாம், வந்தால் எனக்கு தெரியும், எனக்கு கோயிலுக்கு போக தெரியும். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். பாடுறா கோவத்தை, அதுக்குள்ளே கோவமா? என்ன கோவம் வராமல் குரங்கு? ஓ, நான் போகிறேன். ஏய் நில்லுப்பா, என்ன அதுக்குள்ளே போகிறேன்ற? மாமா பேசிகிட்டு இருக்க, ஒரு மரியாதை கூட இல்லாமல் போகிறேன்ற. போதும் மரியாதை கொடுத்தது, நான் போகிறேன், போங்க. என்னம்மா அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்ட? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியதானே? இல்லைங்க அத்தை, நான் எப்பவும் 6 மணிக்குள்ளாரே எழுந்திரிச்சிடுவேன். அது வீட்டில் எழுந்திரிச்சு பழக்கம், அது அப்படியே பழகிடும். நான் 6 மணிக்கு மேலே தூங்க மாட்டேன். அதுவும் 6 மணிக்கு மேலே ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறம் தூங்கினா நல்லா இருக்காதுல்ல அத்தை, அதனால தான். அப்படின்னா சும்மாம்மா, அந்த காலத்தில் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போவுமா அப்படி இருக்காங்க? இப்போனா படித்த பிள்ளைங்க இதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு. காலைல 10 மணி வரையும் தூங்குறது, எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறது அப்படின்னு இப்போலாம் ஃபேஷன் ஆகி போச்சு. அதனால் வண்ணம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் கூட நினச்சேன் நீ என்ன தூங்கிட்டு இருப்ப அப்படின்னு. நீ பரவாயில்ல, சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வந்துட்டேன். நம்ம வீட்டில் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லைடா, சரியா? இது நீ எப்பவும் உன் வீட்டில் நீ எப்படி இருப்பியோ அந்த மாதிரி தான், சரியா? நீ என் மருமக வரல, என் மக. இது உன்னோட வீடு. உனக்கு எவ்வளோ சுதந்திரமாக இருக்கணுமோ அவ்வளோ சுதந்திரமாக இருக்கு, சரியா? உன்னை யாரும் இதை சொல்ல மாட்டாங்க, சரியா? நீ என் சமையல்னால் நீ சமையல் எதுவும் செய்ய வேணாம். வேலைக்காரங்க வந்துடுவாங்க, அவங்க செஞ்சுப்பாங்க, சரியா? நீ செய்யணுன்னு போய் உன் ரூமில் ரெஸ்ட் எடு. இல்லை ஏதாவது நியூஸ் படிக்கணும்னா நியூஸ் பேப்பர் வந்துடுச்சு, அதை ஏதாவது பார்க்கறனா பாரு, சரியா? அத்தை, நீங்களும் அப்படி பேசுறது நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் அத்தை. வச்சோ, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறோமே, என்ன சொல்லுவாங்களோ என்ன போவாங்களோ, நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தேன். இதனால் நைட்டு கூட நான் மாமாட்ட சரியாக கூட பேசவே இல்லை. நான் பயந்துக்கிட்டு இதை எப்படா சொல்கிறதுன்னே இருந்தேன். நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே பொறுப்பாகவும் பாசமாகவும் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலத்த. நீ என்னடாம்மா வைஷ்ணவி, நீ என்ன இப்படி நினைக்கிற? அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லை, 3 ஆம்பளை பிள்ளைங்க தான். எனக்கும் பொம்பளை பிள்ளைங்க பிறக்கணும்னு எனக்கும் ஆசை தான் இருந்துச்சு. அதை நினச்சி தான் ஒவ்வொருத்தவனா பெற்றேன். ஆனால் 3 ஆம்பளை பசங்களாக போச்சு. அவனும் சும்மா சொல்லக்கூடாது, அவனும் சிங்க குட்டிங்க. அம்மானா உயிராக பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு மனசு உறுத்துனுச்சு. எனக்கு மவளா நீ வந்திருக்க, சரியா? இது உன்னோட வீடு, நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்று யாரும் இது சொல்ல போகிறதில்ல, சரியா? நீ போய் தம்பி கூட ஏதாவது பேசிகிட்டு. அவன் தம்பி எழுந்திரிச்சு போயிட்டானா? இல்லை, அவன் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவான். மணி 8 மணி ஆகிடுச்சு, கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டானா? அத்தை, என்ன அவரு தூங்கிட்டு தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் போய் எழுப்புறேன். சரிம்மா,
சரி நீ போய் எழுப்பு, நான் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். வேணாம், நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேனே. நான் தான் சொன்னேன்லம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு சரியா? நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா? நான் உனக்கு அம்மா சரியா? உங்கள் அம்மா எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி தான். நீ சும்மா இருந்தால் போதும், நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன். அத்தை, எங்கள் அம்மா கூட என்னை இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலான்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பரவாயில்ல, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கணும், மாற்றி அந்த வீட்டில் பிறந்துட்டேன். ஆனால் கடவுள் என்னை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் போல். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விஷ்ணவி சரியா? அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. நீ இங்கே வந்ததால பிரச்சனை இல்லை, வெளியில் எங்கேயாவது போயிருந்தா அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி திட்டுவாங்கல்ல, அதுக்காக மதினி எதாவது செய்ய சொல்லியிருக்கோம். இந்த வேலை 4 வேலை கற்றுக்கணும் ஒரு வீட்டுக்கு போகிறப்பில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டிருக்கோம். மற்றபடி எதுவும் இல்லைம்மா சரியா? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ம் இல்லை அத்தை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வேலை செஞ்சுட்டு நான் வந்து உட்கார்றது நல்லாவா இருக்கு சொல்லுங்கள்? ஊர் உலகத்தில் யாராவது இந்த மாதிரி இருப்பாங்களா? யாராவது கேள்விப்பட்டா கூட மருமகளை உட்கார வச்சுட்டு மாமியை வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, தப்பு இல்லத்த? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, எல்லாம் மனசு தான் காரணம் சரியா? அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை. எனக்கு என் மகன் அம்மாவும் மாதிரி உன்னை நினைக்கிறேன், அதனால் உனக்கு நான் எல்லாம் செய்வேன் சரியா? நீ போடா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஹே வாடி ஸ்ரீ, எங்க காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாண்டி, இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போ தான் வரேன். அதுவும் உனக்கு கொண்ட கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வரேன். எனக்கு என்னடி நீங்கள் இருக்கும் போது, அதை விட அத்தை வந்து ரொம்ப தங்கமானவங்களாக இருக்காங்க. இப்போ தான் நான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேனே. வந்துட்டு சரி காஃபி போடலான்னு போனேன்னா அத்தை வந்து நீ போட வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அம்மா இல்லை, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும்ல, அதான் யோசித்தேன். ரொம்ப தங்கமானவங்களாக இருக்காங்க தெரியுமா அத்தை, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆமாம் அத்தை, நான் எப்போயாவது இங்கே வந்தேன்னா கூட என் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது ஏன்னு தெரில, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைல்ல, அதனால் கூட நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கலாம். அதுக்காக நீயும் ரொம்ப இது பண்ணாத, ஏதாவது ஒன்றால் முடிஞ்ச வேலையும் செய்ய சரியா? வேலை செய்யாமல் இருக்காத, அவங்களும் பாவம் இல்லை. ஏச்சா நான்லாம் என்றைக்குமே அந்த மாதிரி இருக்க மாட்டேன்டி. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தவர்க்கல்ல, அந்த மாதிரி நான் இனிமேல் இருக்க மாட்டேன். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமேல் நானும் பொறுப்பாக இருக்கணும். அதுதான் கல்யாணம் ஆனோடனே பொறுப்பை பற்றினா பேச ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா? ஏய் வைஷ்ணவி, ரொம்ப மாறிட்டப்போ நீனு. ஆமாம், கல்யாணம் ஆகிட்டாலே எல்லாரும் மாறிடுவாங்க. நீனும் நாளைக்கு கல்யாணம் பண்ணினா மாறிடுவேன். நானாக மாறவே மாட்டேன்ப்பா, வாய்ப்பே இல்லை. எப்பவும் இந்த ஸ்ரீ இப்படி தான், என்னை யாரும் மாற்ற முடியாது. என்னை மாற்றுறதுக்கு ஒரு ஆள் பிறந்து வரணும். பார்ப்போம். நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னவாதான், ஆனால் இப்போ பார்த்தியா அதெல்லாம் வேற. சரி உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், அவர் ஒன்றை தூங்கிட்டு இருக்காரு, அவரை போய் எழுப்பணும். ஒரு நிமிஷம் நில்லு, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளு? இரு பக்கத்தில் வரேன். என்னடி இவ்வளோ பக்கமாக வந்து வைக்கிறேன், என்னாச்சு? என்ன கேட்கணும்? அது ஒன்றும் இல்லை, நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் என்ன அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா என்ன? அந்த மாதிரினா எந்த மாதிரி கேட்குறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லடி, அதான் கல்யாணம் ஆனால் ஒரு மாதிரி நைட்டு நடக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்துடா? ஒரு மாதிரினா எந்த மாதிரிடி? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட தானே கேட்குறேன். அதான்டி மாமாவும் நீனும் ஒன்றா இருந்தீங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது ரொமான்ஸ் நடந்ததா இல்லையா? மாமா ரொமான்ஸ் பார்ட்டியா இல்லை சும்மா
சும்மா விட்டு வேட்டா? ஏய், அப்படின்னா ஒன்றும் இல்லை. நானும் போய் தூங்கிட்டேன், அவரும் போய் தூங்கிட்டாரு. அவ்வளோதான். நாங்கன்னா வேறு எதுவும் பண்ணல. எனக்கு செம்ம தூக்கம். காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டாங்க கல்யாணம்னு சொல்லி. அப்புறம் நான் தூங்கவே இல்லைல்ல, அதனால் போயிட்டு இருந்த பாலை குடிச்சிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். சீ, இவ்வளோதானா? வேற எதுவுமே நடக்கல? வேற என்ன நடக்கணும்? முதல்ல இரவுனா என்ன? ஃபர்ஸ்ட் நைட் 2 பேரும் தூங்குறது தானே, அதான் ஃபர்ஸ்ட் நைட்டு. மற்றபடி என்ன நடக்கணும்னு நினைக்கிறேன்? மக்கு மக்கு, உனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ உன்கிட்ட சொல்லி வேஸ்ட்டு. நீ வெட்டு. நீ தான் வெட்டுனா அதை விட உன் புருஷன் அதான் அந்த மாமா அதுக்கு மேலே வெட்டு வேட்டாட்டுக்கு. இப்போ நான் ஏதாவது ரொமான்டிக்காக ஏதாவது நடந்திருக்குன்னு யோசிக்கிறேன். அங்கே ஒன்றுமே இல்லையா? சரி போ, நான் போகிறேன். நான் ஆசையாக காலையிலே நீ குளிச்சுட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே நைட் ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒன்றுமே இல்லையாட்டுக்கு. போங்க, நான் போகிறேன். ஆமாம், எனக்கு தானே கல்யாணம் ஆச்சு, எனக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ எதுக்கு இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா ஜென்ரல் நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டேன். இது ஜென்ரல் நாலேஜா? சரிதான். நீ ஏன் இந்த அளவுக்கு மாறின? அதெல்லாம் ஒரு முன் அனுபவம் தான். எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனாலும் எப்படி ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதான் ரொமான்ஸ்னா சொல்லி வரக்கூடாது, அதுவாக தானாக வரணும். அதுதான் ரொமான்ஸ். அப்போ தான் நல்லா இருக்கும். உனக்கு தான் ரொமான்ஸே பண்ணது இல்லையே, நீ எதுக்கு இதனை பற்றி பேசுகிற? பாப்பா, உனக்கு அந்த முட்டைக்கண்ணை உருட்டி தான் பார்க்க தெரியும், உனக்கு ஒன்றும் பண்ண தெரியல. அப்பா, நான் போகிறேன். உங்ககிட்ட பேசுனதில் 1/2 மணி நேரம் டைம் தான் வேஸ்ட்டு. ஒன்னையார் பேச சொன்னா போடி. அச்சோ, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. மாமா எழுந்துறீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போக வேணாமா? கிரண், யோ மாமா எழுந்திரி, சீக்கிரம் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும்ல. அச்சோ மாமா, விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். நீங்கள் அது தூங்கலையா அப்போ? நான் எங்கே தூங்கினேன்? நான் எழுந்திரிச்சு பார்த்தபோது நீ குளிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. சரி, அப்படியே உள்ளே வந்துடலான்னு தான் பார்த்தேன். நீ தாள் போட்டிருப்பியா, எப்படி உள்ளே வர்றது அப்படின்ட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். எப்படியும் நீ என்னை எழுப்ப வருவல்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு படுத்திருந்தேன். நீ முன்னாடியே குளிச்சுட்டு போயிட்டியே, எப்படி இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு நீ வந்தியா, அதான். விடுங்க மாமா, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். திரும்பினா என்னால் குளிக்க முடியாது. நீங்கள் போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. ஆஃபீஸ் போக வேணாமா? நான் போய் டிஃபன் ரெடி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதை முதல்ல முடிச்சுட்டு தான் அப்புறம்தான் குளிக்க போகணும். அது என்ன முக்கியமான வேலை? அது என்னன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறமா போய் குளிங்க. அந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. அதை நான் மட்டும் பண்ண முடியாது, நீனும் கூட இருந்தால் தான் பண்ண முடியும். சீ, போங்க மாமா, எனக்கு வெக்கமாக இருக்கு. நீங்கள் போங்க, நீங்கள் இழந்துறீங்க, விடுங்க என்ன. நீங்கள் போய் குளிங்க. இன்னைக்கு நைட்டும் ஒன்றும் பெருசாக நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கலை. அதனால் இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ எனக்கு பதில் சொல்லு, உன்னை விடுறதா இல்லை. விடுங்க மாமா, நீங்கள் போய் குளிங்க. ஆஃபீஸ் போக வேணாமா? எழுந்துறீங்க ஃபஸ்ட்டு. நான் விட முடியாது, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இதுதான். அதுக்கப்புறம் தான் எல்லாம்.
விட முடியாது. நான் அத்தையை கூப்பிட்டுருவேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ விடலை அப்படின்னா கூப்பிடு, அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா என் ரூம் பக்கத்தில் அவங்க எப்போவுமே வரமாட்டாங்க. அதுவும் நம்ம இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போனா வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஓ மாமா விடுங்க, நீங்கள் போய் குளிங்க, போங்க, எழுந்துறீங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. என் செல்ல மாமா தானே, என் புச்சி மாமா தானே. போ மாமா, போய் குளி சாமி. பாரா, என்ன இந்த சாமி சாமியா? அதெல்லாம் இங்கே ஆகாது. இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. இந்த வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டிஃபன் சாப்பிட்லாம். அதெல்லாம் முடியாது, இப்போ வேணாம் மாமா. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். திரும்ப திரும்ப தலை குளிக்க முடியாது. நான் சாமி கும்பிடணும் வந்தேன். அதனால் என் செல்ல மாமாவில் நான் சொல்கிற மாதிரி செல்ல பிள்ளை மாதிரி போய் குளிச்சுட்டு வருவீங்களா? நான் டிஃபன் செஞ்சு வச்சுருப்பானா, 2 பேரும் சாப்பிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போவீங்களா, டாட்டா கட்டுவேனா? சரியா? ஓடுங்க ஓடுங்க. ஆஹா, என்ன குழந்தையா? நீ குழந்த மாதிரி கொஞ்ச நாளும் சரி, நீ எப்படி கொஞ்ச நாளும் சரி, உன்னை விடுறதா இல்லை. உன்னை விடுறதாவே இல்லை. உன்னை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஐயோ மாமா, நான் நைட் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். சரியா? இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்ம் எல்லாமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ என் செல்ல மாமால, போமாம்மா போம்மா, போய் குளிச்சுட்டு வா. சரி, என்ன பண்ணுறது? இவ்வளோ சொல்கிற, அப்புறம் கேட்கலனாலும் அது நல்லா இருக்காது. சரி, நான் போய் குளிக்கிறேன். நீ நீ வா, 2 பேரும் போய் குளிப்போம். சரியா? ஸோ மாமா, நான் இப்போ தான் குளித்தேன். தலை கூட பண்ணும் காயில் பாரு. நான் உன்னை எழுப்பலான்னு வந்தால் நீ என்னை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை விட மாட்டேற பார்த்தியா? ஆமாம், என் பொண்டாட்டி எப்படி விடுவேன்? வாய்ப்பே இல்லை. இந்த கிரண் எத்தனை நாள் ஆசை இது, உன்னை கட்டி பிடிச்சிட்டு விடவே கூடாதுன்னு. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோன்னா என்ன? ஆஹா, அப்போ இதெல்லாம் உங்களோட பிளானு. இருக்கட்டும், எனக்கும் பிளான் இருக்கும்ல, பார்த்துக்கிறேன் உங்களை. உனக்கு என்ன பிளான் இருக்கு? மாமா கிட்ட சொல்லு பார்ப்போம். நான் எதுக்கு சொல்லணும்? நான் சொன்னா என் பிளான் மாதிரி நடக்க முடியாதுல்ல. அதனால அதெல்லாம் சர்ப்ரைஸ், பார்க்கலாம். சரி, பார்ப்போம் நீ என்ன பண்ணுறன்னு. அது நடக்கும்போது நடக்கட்டும். இப்போ நீங்கள் போய் குளிங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணுறேன். 2 பேரும் சாப்பிட்லாம். சரியா மாமா? சரி, இப்போது எனக்கு ஒரு 2 முத்தம் மட்டும் கொடு. ஏன்னா உன்னை கட்டி பிடிச்சிட்டு நான் உன்னை விடுறதுக்கு மனசே வரல. ஏன்னா கட்டி பிடிச்சிருக்கல, அப்படியே எனக்கு முத்தம் மட்டும் கொடு, போதும். ஆஹா மாமா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ சும்மா இருக்கும் போதே முத்தம் கொடுத்தா என்னென்னமோ பண்ணுவேன். இப்போ பொண்டாட்டி வந்தேன், நான் முத்தம் கொடுத்தா அது போதுமே. சாவி கொடுத்துட்டா மொத்தமாக நீ பொம்மாடம் ஆடிட மாட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போய் குளி, நான் கிளம்புறேன். நான் மொத்தம் கொடுத்தா அவ்வளோதான், உனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ எனக்கு முத்தம் கொடு தைரியமா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். மாமா போ மாமா. காலையிலேயே ஐயோ அத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். எனக்கு அத்தை வந்து வேலை நிறையா இருக்குது வாமான்னாங்க. நான் போகணும், விடுங்க மாமா. வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மாவாவது வேலை அதிகமாக இருக்குது வாமான்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம். எங்கள் அம்மா என்றைக்குமே அப்படி சொல்லாது. ஏன்னா வேலைக்காரங்களே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீ ஏமா இந்த வேலையெல்லாம் கஷ்டப்படுற, நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன், நீ கொஞ்சம் வேலை செய்யுமான்னு சொல்கிறவங்க எங்கள் அம்மா. நீ எங்கள் வீட்டு மருமவ, உன்னை வேலை வாங்க போதா எங்கள் அம்மா? நீ எப்படின்னா சொல்கிற இங்கேருந்து தப்பிக்க? ஐயோ மாமா விடுங்க. இப்போ என்ன முத்தம் கொடுக்கணுமா? முத்தம் கொடுத்தா விட்டுருவீங்களா? ஓ, அப்போ முத்தம் கொடுக்குறேன்ட்டியா? சரி சரி கொடு. எத்தனை முத்தம் தர? ஒரு முத்தம் தான், அதுக்கு மேலே தரமாட்டேன். போங்க. ஒன்னே ஒன்றா?
அப்பனா விட முடியாது. வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. அச்சோ மாமா, ப்ளீஸ் மாமா, நான் ஒன்றே ஒன்று மட்டும் தரேன் சரியா? நீ வாங்கிட்டு போய் நல்ல பிள்ளையா குளிச்சுட்டு வருவியா? நம்ம 2 பேரும் போய் டிஃபன் சாப்பிடுவோமா? சரியா? சரி நீ ஃபஸ்ட்டு கொடு பார்ப்போம். நீ எத்தனை மொத்தம் தரியோ அத்தனை மொத்தத்துக்கு தான் நான் உன்னை விடுறது. என் மாமா போதுமா? போதும் தான் நினைக்கிறேன். இது என் மனசுக்கு மட்டும்தான் இது கொடுத்துருக்க மொத்தம். என்னோட இதயத்துக்கு இன்னும் மொத்தம் நிறைய கேட்குது. எது மனசு வேற இதயம் வேறையா மாமா? போ மாமா, அவ்வளோதான். இதுக்கு மேலே தரமாட்டேன், என்னை விடுங்க மாமா. ஏய் வைஷ்ணவி, நம்ம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எத்தனை நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? நீ என்னடா நான் என்ன விடு விடுன்ற, உன்னை நான் இப்படி கட்டி பிடிச்சிட்ருக்கேன்னு அப்படின்னு நான் என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையிலேருந்து என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு தெரியுமா? வாழ்நாள் முழுக்க நம்ம இப்படியே சந்தோஷமாக இருக்கணும். புருஷன் பொண்டாட்டியா என்றைக்கும் எந்த ஒரு சண்டையும் போட்டுக்காம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நான் என்னைக்கும் சரி உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். என் மாமானா எனக்கு உசுறு, என்னோட கிரண் மாமா. நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியாது. நீனா என் உசுறு. உனக்கு ஒன்றுனா என் உசுறு தாங்காது, என் மனசும் தாங்காது தெரியுமா? ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாமா. எனக்கு மட்டும் ஒன்றும் அவ்வளோ பிடிக்காதா என்ன? 2 பேரும் எப்படி இருக்குமோ அப்படிதான். 2 பேரும் மனசும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால தான் கடவுள் நம்ம 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்துருக்கா நாட்டுக்கு. லவ் யூ வைஷ்ணவி. ஐ லவ் யூமா. ஐ லவ் யூ டூ மாமா. கிரண் மாமா, ஐ லவ் யூ டூ. சரி சரி போதும் விடுங்க. நான் போய் ஏதாவது அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. சரிம்மா. உன்னை விடுறதுக்கு மனசே இல்லை, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது? அப்புறம் நீயும் கெஞ்சுற, விட்டு தானே ஆகணும். ஆஹா, அப்போ விடாமல் இருப்பீங்களா நீங்கள்? சரி சரி, மிச்சதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம். இப்போ போய் குளிங்க. பாய். யாருப்பா வேணும்? ஐயா, இங்கே காவியாங்கிற மேடம் இருக்காங்களா? நான் அவங்கள பார்க்க தான் வந்திருக்கேன். என் பேர் வீரராகவன் சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியும். ஓ, காவியாவை பக்கம் வந்திருக்கீங்களா? சரி சரிப்பா. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வர சொல்கிறேன். அப்புறம் நீங்கள்? ஐயா, நான் இந்த பக்கத்து ஒரு விவசாயி. என்னோடய மண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேடம் தான் வந்திருந்தாங்க. அப்போ தான் தெரியும் மேடத்தை. நான் மண்ணை டெஸ்ட் பண்ணதை பற்றி கேட்குறதுக்கு ஆஃபீஸ் போயிருந்தேன். அவங்க லீவு, ஒரு 3 days வரமாட்டாங்க, வீட்டில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை தான் கேட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியாப்பா. சரி சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு 2 minutes காவியா வர சொல்கிறேன். சரிங்க ஐயா. நீங்கள் வீரா தானே? இந்த அங்கே மண் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அன்னைக்கு வந்தப்போ வந்திருந்தீங்கல்ல, நீங்கள் தானே அது? ஓ, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்? இப்போது ஐயா சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. அதான் நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், சரி இருந்தாலும் பார்க்கணுமே அப்படின்ட்டு வந்தேன். சொல்லுங்கள், என்ன வேணும்? மேடம், என்னை நல்லா நான் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. அதான் அன்னைக்கு இந்த மண் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கொடுத்ததுனால அதை மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏன்னா ஏதாவது ஓட்டி போட்டால் ஏதாவது விளைக்கலாம்ல, சும்மாவே இருக்குல்ல, அதுக்கோசரம் கேட்டேன். ஏதாவது பார்த்தீங்களா மேடம்? அது இன்னும் ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். மண்ணை நானும் சாம்பிள் கொடுத்துருக்கேன், நான் அதுக்கான ரிப்போர்ட் எங்கள் கைக்கு இன்னும் வரல. ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓ அப்படியா மேடம்? சரிங்க மேடம். அப்போ நான் என்றைக்கு மேடம் வரட்டும்? இல்லை நீங்கள் ஏன் அலையிறீங்க? நீங்கள் வர வேணாம். நான் உங்கள்
உங்கள் வில்லேஜுக்கே வந்து நான் என்னென்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்றும் அலைய வேணாம், சரிங்களா? நீங்கள் ஒன்றும் worry பண்ணிக்காதீங்க, பார்த்துக்கலாம். சரிங்க மேடம். மேடம் உங்கள் பேர் என்ன மேடம்? என் பேர் வந்து காவியா. நான் அன்னைக்கு நீலாமரின்னு சொன்னதுக்கு காரணம், நான் ரம்யா கிருஷ்ணன் ஃபேனு, அதனால் அடிக்கடி படையப்பாவில் வர மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுவேன். மற்றபடி என் பேர் வந்து காவியா தான். இதனாலேயே நிறைய பேர் என்ன என் பேர் நீலாமரியான்னு சொல்லி கேட்பாங்க. அதே சந்தேகத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ எனக்கு புரியுது. என் பேர் வந்து காவியா. நீங்கள் ஆஃபீஸ் போனால் கூட என் பேர் காவியான்னு கேட்டால் தான் புரியும். நீலாமரின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஓ ஓகே மேடம். மேடம் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதுவும் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. போங்க. தேங்க்யூ. எனக்கு தெரியும் நான் அழகு தானே. ஆனால் இருந்தாலும் ஒரு ஜென்ஸ் எனக்கு சொல்லும் போது என் மனசுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உண்மையை தானே சொல்கிறீங்க, பொய் சொல்லல. மேடம் உங்களை பார்த்து யாராவது பொய் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் அந்த வானத்தில் இருக்கிற நிலா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் ஏசிலேயே இருப்பீங்களா இல்லை எப்படி? இல்லை வீட்டில் ஏசினா இல்லை, மற்றபடி ஜென்ரலான வீட்டில் என்னென்ன இருக்குமோ அதுதான். ஏசினா அந்த வீட்டில் ஒன்றும் நான் போடல, ஏன்னா ஏசி எனக்கு ஒத்துக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் ஏசியில் இல்லாத போதே இந்த பாலாடை மாதிரி இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கீங்க. ஆனால் இன்னும் ஏசியெல்லாம் இருந்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், வெள்ளைக்காரிங்க தோற்றுருவாங்க. போங்க. ஓ அப்படியா? வீரா நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க. போங்க. உண்மையிலே உங்ககிட்ட பேசினா டைம் போகிறதே தெரிய மாட்டேது. நல்லா பேசுகிறீங்க. சொல்லுவாங்க. எனக்கும் நிறைய பேர் என்கிட்டையும் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்கள் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியல அப்படின்னு. நான் ஒன்றும் பெருசாக அதிகமாக யார்கிட்டையும் பேசினதில்லை. ஆனால் என்னமோ தெரியல, உங்களை பார்த்தோன்னே என்ன அறியாமையே பேச்சு வருது. ஆமாம் மேடம், உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்களா? மேரேஜா? நான் ஜஸ்ட் 20 தான். எனக்கு 20 வயசு தான் ஆகுது. நான் அதுக்குள்ளே யாராவது மேரேஜ் பண்ணுவாங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஒன்றும் வரல. நான் எனக்கு பிடிச்ச இன்னும் பார்ட்னரை எங்கே நான் இன்னும் சந்திக்கவே இல்லைன்னா பார்த்துக்கங்களேன். எனக்கு பிடிச்ச பார்ட்னர் யாராவது கொஞ்சம் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிற மாதிரி, என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் வேணால் கன்சல்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னும் நான் அந்த மாதிரி ஆளை நான் மீட் பண்ணல. ஓ அப்படிங்களா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க? எனக்கு என்ன, நல்லா படிச்சிருக்கணும். அப்புறம் நான் அக்ரியில் தான் இருக்கேன், அதனால் விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் ஒரு 2030 2035 அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது சாப்பாடு அதெல்லாம் நம்ம வந்து வேறு நாட்டுக்கிட்ட தான் கையேந்துற மாதிரி வரும், அரிசிக்கு எல்லாத்துக்குமே. அந்த டைமில் யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த உலகத்தில் ராஜா. அதனால் விவசாயம் பண்ணுறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். அப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்காக படிக்காமல் இருக்கணும்னு நான் சொல்ல, படிச்சும் இருக்கணும், விவசாயமும் பண்ணணும். அப்படி அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் அழகாக இருக்கணும் அப்படின்னா நான் எதிர்பார்க்கல, ஏதோ ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி என்னோடய கண்டிஷன் இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோடு நான் இன்னும் யாரையும் பார்க்கல. மேபி பார்த்தா கண்டிப்பாக என் மனசை பறி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ அப்படிங்களா மேடம்? சூப்பர் மேடம், செம்ம. உங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி மேடம், உங்களை மாதிரியே அதுவும் அழகாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். வீரா நீங்கள் ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க, போங்க. அம்மா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சிங்களா? இல்லை மேடம், இன்னும் நானும் யாரையும் பார்க்கல. மேக்ஸிமமும் எனக்கு கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்டே இல்லை மேடம். நான் யாரையுமே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையும் வரல. ஒரே ஒரு ஆசை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. எனக்கேற்ற பொண்ணு நான் இன்னும் பார்க்கல. உங்களுக்கு ஏற்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன, அழகாக இருக்கணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், எல்லோரும் மேக்ஸிமம் பசங்கள்லாம் நினைக்கிற மாதிரி தானே. கொஞ்சம்
என்னை விட கலராக வெள்ளையாக இருக்கணும். அப்புறம் பேசுகிறது வந்து என்ன மாதிரி போல்டாக நேருக்கு நேர் எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பொண்ணாக இருக்கணும். எதுக்கும் பயந்த சுகம் இல்லாமல் கொஞ்சம் தைரியமாக இருக்கிற பொண்ணாக இருந்தால் போதும். மற்றபடி படிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு நான் எந்த ஒரு ஆசையும் இல்லை. படிச்சிருந்து அவங்க வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாலும் அவங்க தரப்புலேருந்து வேலைக்கு போகலாம், தப்பு இல்லை. இல்லை நான் போகல, நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாலும் நான் பார்த்துக்க தயார். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நான் அந்த மாதிரி குவாலிட்டியில் நான் யாரையும் பார்க்கல மேடம். பார்த்தா மேபி நானும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கேன். ஓ நைஸ் வீரா. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கறது நல்லது தான். பரவாயில்ல, உங்களோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. சரி வீரா, சரி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்குது, நான் பார்க்குறேன். நீங்கள் என்னோடய நம்பர் வச்சுக்கோங்க, கால் பண்ணுங்கள், பேசலாம். சரிங்களா? இப்போ நான் ஃப்ரீயாக இல்லை. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கூட கால் பண்ணுறேன். நீங்கள் ஒரு மிஸ்டு கால் மட்டும் விட்டுருங்க, உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கால் பண்ணுறேன், பேசலாம். அப்புறம் மேடம், உங்களை மேடம் மேடம் கூப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் காவியான்னு சொல்லி கூப்பிடலாமா? ஓ எஸ் வீரா, ஓகே. இதில் என்ன இருக்குது, பேர் சொல்லியே கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொல்லிட்டேன்ல, நான் 20 வயசு பொண்ணு தான் அப்படின்னு. காவியானே கூப்பிடுங்க, மேடம்னா கூப்பிட வேணாம். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே காவியா, சரி நான் கால் பண்ணுறேன் காவியா. பாய், போயிட்டு வரேன். பாய் வீரா. காதலுறவாடி